போனு இவ கையில தான் இருக்கு. அப்படின்னா போனை குடுக்கல, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு சிஸ்டர்? அந்த வாயில பூச்சி பயந்து போய் போகுது. மிரட்டினீங்களா சிஸ்டர்? உள்ள வா. சரி. அந்த வாயில்லா பூச்சி என்ன பார்த்து அப்படியே பயந்து போய் சொல்ல வந்ததை சொல்லாம செல்போன் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. சிஸ்டர், எல்லாம் உங்க முகராசி தான் சிஸ்டர். அப்போ இப்போதைக்கு நாம தப்பிச்சிட்டோம்னு சொல்லுங்க. ஆமா, அந்த வெண்ணிலா என்ன பார்த்து பயப்பட மாட்டா. ஆனா இந்த தேன்மொழி என்ன பார்த்து பயப்படுறா. ஆ, அந்த பயத்தை நமக்கு சாதகமா நாம பயன்படுத்திக்கணும். எப்படி சிஸ்டர்? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. தேன்மொழி அவ அக்கா கிட்ட மார்க்கோட போனை குடுக்கறதுக்கு முன்னாடி ஆ. அந்த போன் நம்ம கைக்கு வந்தாகணும். அதுக்கு தான் சிஸ்டர் நான் கேக்குறேன். நம்ம கைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சே, ஒவ்வொன்னு நான் உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ம், இப்ப அந்த தேன்மொழி நடந்து தானே வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. ஆமா. நம்ம ஆட்களை வச்சு அவளை தூக்கிட்டு போய் அடைச்சு வைக்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் சொல்றபடி செஞ்சா ஒரே கல்லுல 2 மாங்கா. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? சூப்பர் சிஸ்டர், சூப்பர். போனும் நம்ம கைக்கு வந்துரும். குட்டி சாத்தான் பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். ஒரே கல்ல 2 மாங்கா. பிரமாதம் சிஸ்டர், பிரமாதம். உங்களுடைய பிரெயினே பிரெயின். உடனே கிளம்புறேன், அதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகேவா சிஸ்டர்? போ, போ. ரவுடிகளோட பழகுனது நல்லதா தான் இருக்குது.